தன் கூட 7 வருஷமா லவ் பண்ணிட்டு, தன் கூடயே ரிலேஷன்ஷிப்லயும் இருந்துட்டு, அவ வொர்க் பண்ற கம்பெனிலயே நம்மளையும் வொர்க் பண்ண வச்சுட்டு, இவ்வளோ நாள் நம்மளோட இருந்துட்டு, இப்போ இவ சொன்ன பிளான் படி தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இந்த காதலனுக்கு ஒரு எரிச்சல் வர ஆரம்பிச்சது. அவன் மேல கோவம் வர ஆரம்பிச்சது. இவன் அந்த கோவத்த எப்படி கொண்டு போறான்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் ஒண்ணா இருந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையுமே எடுத்து, "உன் ஹஸ்பண்ட் கிட்ட நான் காட்டிருவேன்" அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, இவன விட அந்த ஹஸ்பண்டுக்கு உண்மையா இருக்கணும். இதுக்கு பின்னாடி நம்ம தப்பு பண்ணிட்டோம். திருமணத்துக்கு அப்புறம் தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உணர்ந்து, அந்த ஹஸ்பண்ட் கூடயே நல்லா குடும்பம் நடத்தி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த இவன் லவ்வர் சொல்லும்போது, அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கோவம் வருது. முதல்ல நான் உனக்கு தேவையான பண வசதிகள் எல்லாம் செஞ்சு குடுக்குறேன்னு சொல்லிட்டு, ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து ஒவ்வொரு சில விஷயங்கள ஒவ்வொரு விஷயமா தெரியாம, ஹஸ்பண்டுக்கு தெரியாம பணம், நகை இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே ஒரு ரூ. 20,00,000 வரைக்கும் வீட்டுக்காரருக்கு தெரியாமயே குடுத்துருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்ச நாள் கழிச்சு, அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியும்போது, ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, இவருடைய சேவிங்ஸ் மத்த பர்சனலா வச்சிருந்த பணங்கள் எல்லாமே குறைஞ்சிருக்கு. என்ன ஏதுன்னு கேட்கும்போது, முதல்ல அவங்க மனைவி மறுத்திருக்காங்க சொல்றதுக்கு. இப்படியே அவங்க அம்மா, அப்பா பொண்ணுடைய அம்மா, அப்பாவை எல்லாம் வர வச்சு கேட்டுருக்காங்க. அப்ப எல்லாரும் உட்கார்ந்து கேட்கும்போது, இப்படி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அவன் இப்ப என்ன பிளாக்மெயில் பண்றான்னு சொல்லும்போது, இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாத்தையும் வச்சு சொல்லும்போது தான், அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு பண்ணுன பிளான் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஹஸ்பண்ட்